ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாஞ் செயல். 7/12/2016 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை, துர்முகி வருடம் கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி, அஷ்டமி, மைதுலாஷ்டமி. திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சல நாயக்கர் விருஷப வாகனத்தில் பவனி வரும் காட்சி. புத சுக்ராளுக்கு மத்தியில் சூரியன் வரும் காலம் பானுமத்திம தோஷம். கொடிய நகசு. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சந்திராஷ்டமம் பூரம்.
தமிழ் சாத்திரம் என்று போற்றப்படுகின்ற திருமந்திரத்தில் அற்புதமான செய்திகள் அள்ளி அள்ளி தருகின்றார் திருமூலர். 3000 ஆண்டுகள் தினம் நாம் பாராயணம் செய்யக்கூடிய அருமையான சிந்தனைகளை புதுயுகம் தொலைக்காட்சியிலே தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். 4ஆம் தந்திரத்திலே 8வது அருமையான தலைப்பு ஆதார ஆதேயம் என்னும் ஒரு தலைப்பு. ஆதாரம் என்றால் இடம், ஆதேயம் என்றால் அதில் அமருகின்ற அம்பாள். எனவே இது சாக்த தத்துவத்தை தான் இந்த 4ஆம் தந்திரத்திலே சிந்தி ஆகமத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தார். இன்றைய திருமந்திர பாடல் 1173வது அருமையான திருமந்திர பாடல். தேர்ந்து எழுமேலாம் சிவன் அங்கியோடு உற வார்ந்து எழு மாயையும் அந்தமதாய் நிற்கும் ஓர்ந்து எழு விந்துவும் நாதமும் ஓங்கிட கூர்ந்து எழுகின்றனல் கோள்வளைதானே. சிவபெருமான் அங்கி என்ற ஒரு சொல்லால் சிவபெருமானை குறிக்கின்றார். அங்கி என்றால் அக்னி என்று பொருள். சிவன் அக்னி ஸ்வரூபமானவன், நெருப்புமயமானவன். எனவே அந்த சிவனை சிவன் அங்கியோடு உற, சிவமும் சக்தியும் ஒளியும் வெப்பமுமாக இருக்கின்ற தன்மையை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம். சிவாக்னி, அதாவது திரு அண்ணாமலையிலே கார்த்திகை தீபத்தின் போது மிகப்பெரிய ஒளி தோன்றும். அந்த சிவாக்னியிலே இருக்கக்கூடியவள் அம்பாள். அதைத்தான் இந்த பாடலிலே 1173வது அருமையான திருமந்திர பாடலிலே குறிப்பிடுகின்றார். தேர்ந்து எழு மேலாம் சிவன் அங்கியின் மேலுற வார்ந்தெழு மாயையும் அந்தமதாய் நிற்கும். அம்பிகையை மாயை என்ற ஒரு சொல்லால் குறிப்பிடுகின்றார். இந்த உலகத்தில் மாயை என்ற அஞ்ஞானமும் ஞானமும் கலந்திருக்கின்றது. அதாவது மாயை இருள் என்று சொல்லுவார்கள். இப்போ ஒரு அறையில் தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாம் இருந்தால் கூட அங்கே இருட்டு இருந்தால் நாம் அதை கண்டுபிடிக்க முடியாது. எனவே இந்த உலகத்திலே ஞானம் இருந்தால் கூட நாம் மாயையால் கட்டுப்பட்டு இருப்பதால் அந்த ஞானத்தை அறிய முடியாது. ஞானத்தை அறிய வேண்டுமென்றால் நமக்கு ஒளி தேவை. அந்த ஒளிதான் ஞானம் என்பது. அந்த ஞான ஒளி வந்துவிட்டால் மாயை இருள் அகன்று விடுகின்றது. அம்பாளை பொதுவாக மாயை என்று சொல்லுவார்கள். மாயா சுரூபி, மாயை உருவானவள். எனவே இந்த உலகத்தில் நம்மை மயக்கின்ற மாயை அதிகமாக இருந்தாலும் அந்த மாயையிலிருந்து நம்மை மீட்பவள் பராசக்தி, அந்த மாயா சக்தி. அந்த மாயை தான் உலகத்தினுடைய இயக்கங்களுக்கு காரணம். நம்மை மயக்குவது மாயை தான். அதாவது மாயை இல்லை என்றால் உலகத்தில் மனிதர்கள் செயல்பட முடியாது. ஒரு ஈர்ப்பு, ஒரு கவர்ச்சி. அந்த கவர்ச்சியை தருபவளும் அம்பிகை தான், அந்த கவர்ச்சியை நீக்குபவளும் அம்பிகை தான். இந்த இரண்டுமே நுட்பமான ஒரு பொருளை சொல்லுகின்றன. ஏன் மயக்கத்தை தர வேண்டும், ஏன் மயக்கத்தை நீக்க வேண்டும் என்றால், எவ்வாறு ஒரு அறுவை சிகிச்சை செய்வதற்கு குளோரோஃபார்ம் என்ற ஒரு மயக்கம் தருகிறார்களோ, அந்த குளோரோஃபார்ம் என்ற மயக்கம் முடிந்த பிறகு, அந்த அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு அந்த நோயாளி நலம் பெறுவதைப் போல நமக்கு மாயை என்ற ஒரு மயக்கத்தை கொடுத்து ஞானம் என்ற ஒரு தெளிவை இறைவன் நமக்கு கொடுக்கின்றான். அதைத்தான் சொல்லுகின்றார். நாதம் பிந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகின்றார். அந்த நாதம் பிந்துவை பற்றி பல அருட்புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள். நாத பிந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர சொரூபா நமோ நமோ ஞான பண்டித சுவாமி நமோ நமோ அருள் தாராய். அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடுகின்றார். நாத பிந்து கலாதி நமோ நமோ. 15ஆம் நூற்றாண்டு, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி. எனவே நமக்கு நாதம் பிந்து என்ற தத்துவத்தை முதலாக கொடுத்தவர் திருமூலர். எனவே அந்த நாதம் என்றால் ஒளி, பிந்து என்றால் ஒளி, ஒளியும் ஒளியும். வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி. வள்ளற் பெருமான் மயில் குயில் ஆச்சுதடி. குயில்னா நாதம், மயில்னா பிந்து.
வானத்தின் மீது, அதாவது ரொம்ப அருமையாக சொல்லுகின்றார், வானம் இரண்டையும் நமக்கு தருகிறது. என்ன இரண்டையும் தருகிறது? ஒளி வருகிறது. அங்கிருந்து தான் இடி இடிக்கின்ற பொழுது வானத்திலிருந்து ஒளி வருகிறது. வெளிச்சமும் வானத்திலிருந்து தான் வருகிறது. எனவே நாதம், பிந்து இரண்டையும் கொடுப்பது எது என்றால் வானம். எனவேதான் இந்த அருமையான திருமந்திரத்திலே ஓர்ந்து எழு நாதமும் விந்தும் ஓங்கிட, இந்த நாதபிந்து தத்துவத்தை இந்த திருமந்திரத்திலே மிக அழகாக சொல்லி, கூர்ந்து எழுகின்றனல் கோள்வளை, அம்பிகை வளையல்களை அணிந்திருக்கின்றாள். அப்படிப்பட்ட அம்பிகை நாதம் விந்து வடிவாக இருக்கின்றாள், சிவஸ்வரூபமாக இருக்கின்றாள், சிவசக்தியாக இருக்கின்றாள், சிவஞான அக்னியிலே கலந்திருக்கின்றாள். அப்படிப்பட்ட அம்பிகை நமக்கு மாயையும் அளித்து அந்த மாயையிலிருந்து நம்மை நீக்குவதற்கான ஞானத்தையும் அளிக்கின்றாள் என்று மிக அழகாக திருமூலர் இந்த திருமந்திரத்திலே குறிப்பிடுகின்றார். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. இந்த ஆழ்வார்களிலேயே பெரியாழ்வார் என்ற திருநாமத்தை பெற்றவர். எப்பொழுதும் விஷ்ணுவை தன்னுடைய சித்தத்திலேயே கொண்டவர். அதனால்தான் அவர் விஷ்ணு சித்தர் என்று பார்க்கின்றோம். அவர் வடபுறத்து திவ்ய தேசங்களை எல்லாம் நன்கு அனுபவிக்கின்றார். அப்படி அனுபவிக்கின்ற பொழுது அதில் திருக்கண்டமென்னும் கடிநகரம் என்று சொல்லக்கூடிய தேவப்பிரயாகை என்ற விசேஷமான திருத்தலத்தை காண்பிக்கின்றார். பிரயாகை, தேவப்பிரயாகை என்கின்ற திருநாமம். இந்திரனால் பாதுகாக்கக்கூடிய ஒரு தலம் இந்த தேவப்பிரயாகை என்று புராணங்கள் காட்டுகின்றன. பிரம்மா யாகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாராம். எந்த இடத்தில் யாகம் செய்வது என்று தேடிக்கொண்டிருந்தாராம். அப்படி தேடி பார்த்து கண்டுபிடித்த ஒரு தலம்தான் இந்த தேவப்பிரயாகை, கண்டமென்னும் கடிநகரம் என்று இலக்கியங்கள் பேசுகின்றன. அந்த தேவப்பிரயாகையில் அவர் யாகம் செய்ததனால் யாகை, பிரயாகை என்கின்ற ஒரு பெயர் ஏற்பட்டது. இந்த தேவப்பிரயாகையை கண்டமென்னும் கடிநகர் என்று ஆழ்வார் அனுபவித்து பாடுகின்றார். அப்படி பாடுகின்ற பொழுது வடபுறத்தில் இருக்கக்கூடிய மதுரா, அதே நேரத்தில் சாள கிராமம், அதே நேரத்தில் துவாரகை, அதே நேரத்தில் அயோத்தியை, அதே நேரத்தில் பத்ரி என்கின்ற இந்த திவ்ய தேசங்களையும் சேர்த்து அனுபவிக்கின்றார். அப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டு வருகின்ற நேரத்தில் கங்கையினுடைய பேராற்றலை, கங்கையினுடைய பிரவாகமான அந்த தன்மையை காட்டுகின்றார். கங்கை எப்படி பிரவகித்தது நாம் ஏற்கனவே அனுபவித்திருக்கின்றோம். எம்பெருமான் உலகளந்த திருமேனியாக காட்சி கொடுத்த பொழுது தன்னுடைய ஒரு திருவடியால் மேல் உலகத்தை எல்லாம் அளந்த பொழுது அந்த திருவடியை துலக்க வேண்டும் என்பதனால், அதற்கு நீராட்ட வேண்டும் என்பதனால் பிரம்மா தன்னுடைய தீர்த்தத்தை அந்த திருவடியில் செலுத்தியதாலும் அந்த செலுத்திய அந்த தீர்த்தமானது கீழே பிரவாகமாக வந்த காரணத்தினாலும் அதை அப்படியே தன்னுடைய திருமுடியில் தாங்கி சிவபெருமான் அதனை ஏற்றுக்கொண்டார் என்றும் புராணங்கள் பேசுகின்றன. அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய திருமுடியிலிருந்து சிறிதாக கங்கை பிரவகித்து வந்ததாம். அந்த ஒரு வேகத்தையே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு இந்த மலைகளெல்லாம் அதிரும்படியாக, இந்த பூமியெல்லாம் நடுங்கும்படியாக, கரை ஓரத்தில் இருக்கின்ற மரங்களை எல்லாம் எடுத்து எரியும்படியாக, கடலே கலங்கி போகும்படியாக அந்த கங்கையினுடைய பிரவாகம் அமைந்தது என்று ஆழ்வார் மிகவும் அழகான ஒரு நிலைப்பாட்டினை காண்பிக்கின்றார். அப்படியென்றால் அந்த கங்கையினுடைய விசேஷம் என்ன? அந்த கங்கையினுடைய சிறப்பு என்ன? கங்கையில் நீராடினால், கங்கையில்
குளித்தெழுந்தால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று பார்க்கின்றோம். எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் அந்த கங்கைக்கு கிடைத்திருக்கின்றது. அப்படிப்பட்ட கங்கையினுடைய கரையிலே எந்த திவ்ய தேசம் இருக்கின்றது? கண்டமென்னும் கடிநகரம் என்று சொல்லப்படுகின்ற தேவப்பிரயாகை அமைந்துள்ளது. இதனை ஆழ்வார் காண்பிக்கின்றார். வடதிசை மதுரை சாள கிராமம், வைகுந்தம் துவரை அயோத்தி, இடவகை வதரி இடவகை உடைய எம் புருடோத்தமனிருக்கை, தடவரை அதிர தரணி விண்டிடிய தலை பற்றி கரைமரம் சாடி, கடலினை கலங்குங் கடுத்திழி கங்கை, கண்டமென்னும் கடிநகரே என்று காண்பிக்கின்றார். எப்படி இருக்கின்றது கங்கையினுடைய வேகம், அது எப்படி பிரவகித்து ஓடுகின்றது என்பதனை மிகவும் அழகாக காண்பிக்கின்றார். எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தை பெற்று வந்தது, அதனால் அது இயல்பாகவே தூய்மை பெற்று மிளிர்கின்றது. அந்த தூய்மையான கங்கையினுடைய கரையில் அல்லவா இந்த கண்டமென்னும் கடிநகரம் என்று இலக்கியங்கள் பேசுகின்ற தேவப்பிரயாகை அமைந்துள்ளது. இந்த இடத்தில் கங்கையும் யமுனையும் சங்கமிக்கின்றன, அலக்நந்தாவும் பாகிரதியும் சங்கமிக்கின்றன, கூடவே சரஸ்வதியும் சங்கமிக்கின்றன. அதனால் இதனை பஞ்சப்பிரயாகை என்று சொல்லுவதும் ஒரு வழக்கம். இப்படி இந்த கண்டமென்னும் கடிநகரத்திற்கு அருகில் மதுரா இருக்கின்றது, சாள கிராமம் இருக்கின்றது. அந்த ஸ்ரீவைகுண்டம் என்பது கூட இங்கேயே இருக்கின்றதோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதனை ஒன்றாக்கி காட்டுகின்றார் ஆழ்வார். அடுத்தது துவாரகை அமைந்திருக்கின்றது, அயோத்தியை அமைந்திருக்கின்றது, பத்ரிகாசிரமமும் அமைந்திருக்கின்றது. அப்படி திருத்தலங்களில் எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானை தியானித்து நாமும் உயர்வடைவலாம்.